ஆத்தூர் அருகே ரயில்வே மேம்பாலம் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுலக்கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கோகுலக்கண்ணன், இப்ப அங்க பள்ளம் இருக்கு, ஒருவர் உயிரிழக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னா அங்க அறிவிப்பு பலகை எதுவும் வைக்கப்படவில்லையா? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கிறது தாண்டவராயபுரம். இந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணி வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் செல்லும் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இந்த தாண்டவராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே சாலையை கடப்பதற்காக மேம்பாலம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலத்திற்காக தூண்கள் அமைப்பதற்காக ஒரு 20 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவ்வாறு பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணி நடைபெற்று வரக்கூடிய அந்த 20 அடி பள்ளத்தில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்துடன் விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டு அடிபட்டு கிடந்ததை பார்த்து அருகில் இருந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனையடுத்து அந்த இளைஞரனுடைய உடல் மீட்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கட்ட விசாரணையில் இவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சார்ந்த லோகேஷ் என்பதும் இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விடுமுறையில் ஊருக்கு சென்று விட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஆத்தூர் வழியாக சென்னை இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அந்த சாலையில் இருக்கும் பள்ளம் அவருக்கு தெரியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று அந்த பள்ளம் தோண்டப்பட்ட இடத்தில் அருகில் ஏதும் எச்சரிக்கை பலகைகள் ஏதும் இல்லாமல் இருந்ததனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து போலீஸ் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அபிநயா, இதுபோன்று பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்படும் பள்ளங்களில் எச்சரிக்கை பலகை வைக்கப்படாததன் காரணமாக உயிரிழப்புகள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இது சரி செய்யப்படாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.